குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ரொம்ப நாள் ஆகிடுச்சா? ரைட், நிறைய கன்ஃபர்மேஷன், நிறைய ஒர்க், நம்ம சைட்டும் ஓப்பன் ஆகிட்டோம், அப்ரூவலாம் கிடச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நிறைய ஆக்சுவலி இப்போ இன்றைக்கி ஐடியா போகிற ஐடியா இல்லை. ஸோ ஒரு பிரச்சனை கொஞ்சம் இங்கே அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால சரி அதுக்கான ஆன்சர் கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் அப்ரூவல் கொடுத்துட்டேன், இருந்தாலும் நான் அப்ரூவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு என்னுடைய ஐடி லாக் ஆகிடுச்சு. நான் அப்ரூவல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியும் எனக்கு என்னுடைய ஐடி லாக் ஆகிடுச்சு அப்படிங்கிற இந்த கம்ப்ளைண்ட் தான் ஒரு 4 டேஸாக போயிட்டு இருக்கிறது, 4-5 டேஸாகவே. ஸோ அது அதிகமான மெம்பர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது, நாங்கள் லிஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டோம். சரி, ஓகே, நம்ம அடுத்த வேலையில் ஓடிட்டு இருக்கோம். அது இப்போ ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த லிஸ்ட்டும் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே மோஸ்ட்லி இன்னும் 2 டேஸில் அதுவும் ஒர்க் முடிஞ்சிடும். ரைட், ஸோ நாளைக்கு இந்த நான் அப்ரூவ் ஆப்ஷன் கொடுத்துட்டேன், அப்படி இருந்தாலும் என்னுடைய ஐடி பிளாக் ஆகிடுச்சுன்னு சொன்னவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மார்னிங் அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், அதில் சொல்கிற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். அதுக்குண்டான ஆன்சர்ஸ் அவங்களுக்கு தேவையான அவங்க ஐடி அன்பிளாக் பண்ணப்படும். ஸோ அது அப்படி எத்தனை பேருக்கு ஆகியிருக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுப்போம். லிஸ்ட் எடுத்து அதையும் சரி பண்ணி கொடுத்துலாம். எஸ்பிஓவில் ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரியாமல் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த ரிஜெக்ட் ஆப்ஷன் நான் தெரியாமல் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த 2 கேட்டகரியும் நான் அப்ரூவ் கொடுத்தும் பிளாக் ஆகிடுச்சு, நான் ரிஜெக்ட் ஆப்ஷனை தெரியாமல் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளும் நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் அப்படிங்கிறது தான். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது என்ன, ஒரு 2 டேஸ் தான், நாளை மறுநாள் ஒரு 2 டேஸ்க்குள்ளே நமக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். ஸோ ரைட், என்ன பண்ண போகிறோம், என்னையிலிருந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷன் நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா அவங்க சொன்ன டேட் 15 to 20 ஓப்பன் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. நாங்களும் டெய்லி ரெகுலர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அவங்க கண்டிப்பாக ஓப்பன் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வரைக்கும் நம்ம கை கிடைக்கல. ஒரு 2 டேஸ், இன்னும் 2 டேஸில் நமக்கு அதுக்குள்ள ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நாம அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னவோ அதை எடுக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். இங்கே நிறைய ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. ஏன்னா எஸ்பிஓ செய்ய வேண்டிய வேலைகள்லாம் எதுவும் செய்யாமலாம் இல்லை, அப்ரூவல்லாம் நமக்கு விஷயமே கிடையாது. ரைட், ஒரு எல்லாமே ஒரு டைமிங் தான். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே போகும்போது வெயிட் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு பொறுமை இருக்கு இல்லையா, அந்த பொறுமை தாண்டதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ஸ்பீச், ஒரு செயல் செய்யணும்னு முடிவு பண்ணுறது இல்லையா, அதே மாதிரியான விஷயத்தை எஸ்பிஓ பண்ணும் இல்லையா. ஒரு லிமிட்டுக்கு மேலே வெயிட் பண்ணாது, அதுக்கப்புறம் அவங்க போக்கில் எஸ்பிஓ போக்கில் செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ்க்குமே தெரியும். ரைட், ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு இந்த 2 பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்து வேறு என்ன இஷ்யூ இருக்கிறது ஒன்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஃபஸ்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே டக்குனு சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய வேலைகள் இருக்குது, நமக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, ஒன் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும், எல்லா இஷ்யூஸ், யாருக்கு என்னென்ன இஷ்யூ இருக்கோ அது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ எனக்கு எந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு யாரும் பயப்பட வேணாம், டென்ஷனாக வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்பி எங்கே ஓடிட போகிறதில்ல, எல்லா பிரச்சனையும் எல்லாருக்குமே சால்வ் பண்ணி கொடுக்குறோம். முடிச்சுட்டு அழகாக லான்ச் பண்ணி கொண்டு போகிறோம். ஏன்னா இந்த தடவை எஸ்பிஓ லாஸ்ட் டைமோட இன்னும் பெரிய வேலை, இன்னும் பெரிய ப்ராசஸ். நான் தான் சொன்னேன், கமிங் எஸ்பிஓவில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை பொறுத்து தான் சம்பளம். அவங்களுக்கு வேலை, டீமை பேஸ் பண்ண இன்கம்லாம் கிடையாதுங்க. ரைட், அவங்களுக்கு ஒரு வேலை, இந்த வேலை செய்கிறவங்களுக்கு இந்த சம்பளம், அந்த வேலை செய்கிறவங்களுக்கு அந்த சம்பளம்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் ஒர்க்கை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கும். டோட்டலாக எங்களுடைய ஃபியூச்சர் கான்செப்ட்டில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சோமோ அது எல்லாமே உள்ள கொண்டு வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நிறைய பேர் பிஸ்னஸ் ஓனர்ஸாக மாற போகிறீங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த அளவுக்கு விஷயங்களை நாங்கள் கொண்டு போகும்போது வேலைகள் ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது. அதனால தான் பெருசாக ஆடியோவும் போட முடிய மாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த ரீஃபண்டபிள் பெண்டிங் சேலரி விஷயமே இல்லை. நம்ம சீக்கிரமாக நமக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா இமீடியட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடும். அது நமக்கு பிரச்சனையுமே இல்லை, கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் மட்டும். ஓகே, நம்மளும் கவர்மெண்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணாத எஸ்பிஓவாக இருக்கக்கூடாது. ஃபாலோ பண்ணல நாளைக்கு நம்மள வந்து கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம், ரொம்பவே ஃபாலோ பண்ணிட்டோம், பட் அது லிமிடேஷன் தான். அதுக்கு மேலே ஃபாலோ பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது. ஓகே, கவர்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லாது. நாளைக்கு கம்பெனி எடுத்து க்ளோஸ் ஆகிட்டு போனாலும் கவர்மெண்ட் வந்து ஒன்றும் வாங்கி கரெக்டாக போய் சேர வேண்டியங்களா போய் சேர்க்காது. அது எங்களுக்கு தெரியும். ரைட், ஸோ உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பதில் சொல்ல வேண்டியது நாங்கள் மட்டும்தான். பட் இருந்தாலும் நாங்கள் கவர்மெண்ட் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறோங்க, அதில் எந்த மாற்றுறது கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். ரைட், பட் ஒரு டைமிங் தான், ஒரு லிமிடேஷன் தான். ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது வெயிட் பண்ண முடியாது. நமக்கு தேவையான விஷயத்தை நமக்கு தேவையானது நாமளே எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ஓகே, பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். ஸோ அப்டேஷன் வரல என்னாச்சு ஒரு கன்ஃபியூஷனாக போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன் வேணா, ரிலாக்ஸாக இருங்க. நிறைய நம்ம வேலைகள் செய்ய போகிறோம், அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க அந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கு. ரைட், அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு இந்த 2 பிரச்சனைக்கான சொல்யூஷன் நாளைக்கு கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.